நீங்க என்ன போல சீட்டு போட்டு நகை வாங்குறீங்கன்னா இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. பொதுவா எங்க போய் கோல்டு சீட்டு போட்டாலும் ரெண்டு ஸ்கீம் தான். ஒன்னு வெயிட் அக்குமுலேஷன், இன்னொன்னு அமௌண்ட் அக்குமுலேஷன். டேய் சைக்கோ, புரியுற மாதிரி தெளிவா சொல்றோம் அப்படின்னீங்கன்னா நீங்க மாசம் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் கட்டுவீங்களே, அத அமௌண்டா வர வைக்கிறாங்களா இல்ல அன்னைக்கு ரேட்டோட கிராமுக்கு வர வைக்கிறாங்களா? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மாசம் 10,000 சீட்டு கட்டுறீங்கன்னா 6 மாசம் கட்டுறீங்க 60,000 ரூபாய். இன்னைக்கு ரேட்டுக்கு 60,000 நீங்க கட்டுறீங்கன்னா வெறும் 8 கிராம் தான் உங்களால வாங்க முடியும். அதுக்கு பேரு தான் அமௌண்ட் அக்குமுலேஷன். இதே வெயிட் அக்குமுலேஷன்ன்றது நீங்க கொடுக்கிற காசுக்கு கிராம் வர வச்சுக்கிறது. அப்படி நீங்க 60,000க்கு கிராமா வர வச்சீங்கன்னா 9.5 கிராம் உங்களால வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம சீட்டு போட்டு நகை வாங்குறது மூலமா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம நகை வாங்கிக்கலாம். அப்படி இல்லனா போனஸ் அமௌண்டோட எக்ஸ்ட்ரா நகை வாங்கிக்கலாம். டேய் சைக்கோ, ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கும், தெளிவா சொல்றோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சீட்டு போட்டு நகை வாங்குனீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாம எந்த நகை வேணாலும் வாங்கிக்கலாம். அல்லது போனஸ் அமௌண்ட்னு ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்பாங்க. இல்லப்பா எனக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமயே வேணும், எனக்கு பரிசு தொகையும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு காயினா வாங்குறது ரொம்பவே நல்ல ஐடியா. நான் சீட்டு போட்டு நகை வாங்குனது டி நகர்ல இருக்கக்கூடிய ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ். அட சைக்கோ நாயே, இவ்வளவு நேரம் நீ ப்ரமோஷனடா பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ப்ரமோஷன் இல்ல. நான் சீட்டு போட்டதுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்களும் அங்க ட்ரை பண்ணி பாருங்க.